மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும்? அவங்களுக்கு தான் அவங்க ராசியில தான் குரு வக்ரம் ஆகுறாரு. ஸோ மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ அந்த காலகட்டங்கள்ல அவர் கடகராசியிலயும் இருக்கார். ஸோ அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் மிதுனம், கடகம் மாறி மாறி அவர் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் இந்த இதில் வக்ர காலத்தில உண்டு. ஏன்னா அவங்க ராசியிலே அவர் இருக்கார். குரு அங்கே இருந்து அவர் நல்ல இடங்கள பார்ப்பார். ஒரு பக்கம் அவங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் அப்படின்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா மேரேஜுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்துருக்காங்க, குழந்தைய எதிர்பார்த்தா குழந்தை கிடைக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஹையர் எஜுகேஷன் இருக்கும். யாரெல்லாம் அப்ராடு போணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. யாரெல்லாம் வேலை நிமித்தமா ஆன்சைட் போகணும்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா ஃபஸ்ட்டு சர்வீஸை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் இல்ல. ஸோ யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ, அவங்கலாம் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா, வேலையில ப்ராப்ளம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும். வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள அவங்க வேலையில ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுவே சொந்த பிஸ்னஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கு. ஒருவேளை அவங்க பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா, அவங்களும் நல்லாயிருக்கும், பார்ட்னருக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ்ல நல்ல ஏர்னிங் இருக்கு. யாரெல்லாம் இதுவரைக்கும் மேரேஜ் நடக்கல, திருமணம் உண்டு. குறிப்பா செகண்ட் மேரேஜ் யாரெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ, இந்த வக்ரமான காலத்தில அவங்களுக்கு அதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு.